உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சொல்லு சித்து, சுந்தரி அம்மா கிடைச்சிட்டாங்களா? மணி, இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு மணி. ப்ராப்ளமா? என்னாச்சு சித்து? ஆண்டியா ஊர் பெரியவர் ஒருத்தர் கிட்னியை திருடுறதுக்காக கடத்தி வச்சிருக்காங்க. சரி, அதாவது இப்ப என்ன பண்ண போற? அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் மணி. ஆனா இப்ப எப்படி அவங்கள காப்பாத்துறதுன்னு தான் தெரியல. இன்னும் 1 ஹவருக்குள்ள ஆபரேஷனே முடிஞ்சிடும். அதுக்குள்ள ஆண்டியை காப்பாற்றணும் மணி. ஆண்டி, இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆண்டி. ஊர் பெரியவர் ஒருத்தர் கிட்னியை கடத்துறதுக்காக வள்ளியம்மா கடத்தி வச்சிருக்காங்க. அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஐயோ, நமக்கு கொடுத்த ஒரு வேலை கூட உருப்படியா செய்யலன்னா அப்பா நம்மளை கொன்றுவாரே. டேய், யாரா நீங்க? டேய், எங்கடா இருக்கீங்க? வாங்கடங்க, சீக்கிரம் வாங்கடா. யாரேன் காணோம்? டேய், அக்கா கத்துறாங்கடா, வாடா. டேய், ஏய் போடு. ஏய் ஏய், நில்லு, அடி சீக்கிரம் ஓடாதீங்க. டேய், நில்லுடா, நில்லு. ஏய், போன வேற எடுக்க மாட்டாங்களே. ஏய், புடிங்கடா அவங்கள. சீக்கிரம் வாங்க. ஏய், வாடா, புடிங்கடா. மலி, டேய், புடிங்கடா. ஏய், விடாதீங்கடா. எங்க ஓட பாக்குறீங்க? ஏய், விடுடா. ஏய், வாடா. இழுத்துட்டு வாடா. இங்க பாருங்க, நீங்க பண்றது பெரிய தப்பு. இங்க பார், எங்களுக்கு தேவைனா எதுவுமே தப்பு இல்ல. எங்க அண்ணன் நல்லா இருக்கணும். நீ அமைதியா இருந்து சொல் பேச்சை கேட்டன்னா
உங்க அம்மாவோட ஒரே ஒரு கிட்னி எடுத்துட்டு உசுரோட உங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்பிடலாம். இல்லைன்னா யாரு உசுருக்கும் இங்க உத்தரவாதம் இல்லை. அட பாவீங்களா, உங்களை பெரியவங்க நல்லது பண்ணுவீங்கன்னு தேடி வந்து உதவி கேட்டா இப்படி துரோகம் பண்றீங்களே. பாருமா, திரும்பவும் அதை தான் சொல்றேன். தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்களே பிரச்சனையில் இருக்கோம். நாங்கள் எங்களை காப்பாற்றிக்க தான் யோசிப்போம். எங்களுக்கு தேவைன்னா எதுவுமே தப்பு இல்லை, துரோகமும் இல்லை. நாங்கள் என்ன உங்கள் அம்மாவை கொலையா பண்ண போகிறோம்? வேணா பணம் கூட கெடு தரோம். எங்களுக்கு பணம் ஒரு விஷயமே இல்லை. என் அண்ணனுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அவருக்கு ஒத்து போகிறது உங்கள் அம்மாவோட கிட்னி மட்டும்தான். ஏற்கனவே ஒருத்தன் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். அதனால இப்படி ஒரு காரியத்தை பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. பார், இவ்வளோ நேரம் உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லியாச்சு. இதையும் மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணணும், கலாட்டா பண்ணணும்னு யோசிச்சேன்னா உங்க ஆத்தாவோட சேர்த்து 4 பேரையும் இதே இடத்துலயே கொன்னு போட்டு போடுவேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்க வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். மரியாதையா இந்த ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு ஓடி போயிடுங்க. ஆமா, வெளியே விட்டதான் அங்கங்க ஓடுவீங்க. ஏய், இழுத்துட்டு வாங்கடா. டேய் இழுத்துட்டு போடா. ஏய் விடா, வாமா. போ போ. டேய் அவனை தூக்கிட்டு வாடா. டாக்டர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆபரேஷன் இன்னும் ஆரம்பிக்கலையா? நர்ஸ் அதுக்குண்டான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேரையும் ஆபரேஷன் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். என் ஆத்தாதான் எனக்கு உசுரு. அவங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுண்டா என்னால தாங்கிக்கவே முடியாது. உங்களை கெஞ்சி கேக்குறேன், எங்களை விட்டுருங்க. இத பாருமா, உனக்கு சொன்னா புரியாதா? இதை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்ல. ஒரே ஒரு கிட்னி தான் எடுக்க போறோம். உங்க அம்மா ஒன்னும் செத்து போயிட மாட்டாங்க. டாக்டர், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? முதல்ல நீங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போங்க டாக்டர். ஏய், யாரு கிட்ட வராதீங்க. இப்ப மட்டும் என் ஆத்தாவை விடலனா காலி சிரஞ்சில உங்க அண்ணனை ஏத்திடுவேன். ஏய், வெறும் ஊசிய கழுத்துல வச்சுக்கிட்டு என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க? உன் பக்கத்துல தானே டாக்டர் நிக்கிறாங்க, அவங்க கிட்ட கேளு. காலி சிரஞ்சி ஏறினா என்ன ஆகுண்டு? ஏய் வேண்டாம் வேண்டாமா, உயிர் போயிடும், டாக்டர். உயிர் போயிடும். என்ன டாக்டர் இதுக்கு போய் பயப்படுறீங்க? அதுல மருந்து இருந்தா கூட பரவாயில்ல, வெறும் சிரிஞ்சி. யோ, முட்டாள்தனமா பேசாதயா. வெறும் சிரிஞ்ச நரம்புல ஏத்துனா செத்து போயிடுவாரு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாயா, கத்திய விட அந்த பொண்ணு கையில வச்சிருக்கிற சிரிஞ்சு ரொம்ப டேஞ்சர். ஏய், இங்க பார், என் அண்ணனை விட்டுரு.